ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. துணை குடியரசுத் தலைவர் அண்மையில் பேசியிருந்த அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா, ஒரு சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அது குறித்து உங்களுடைய பார்வை? நான் 100% உடன்படுறேன். குடியரசு துணைத் தலைவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை நான் வந்து பேசியிருக்கிறேன். 2-3 வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கேன். ஜுடிஷியரியோடைய அவுட்ரீச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் எல்லாருமே போயிடுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம பார்த்துருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசிக்கலாக 3 அம்சம் பார்க்குறோம். ஒன்று லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு. லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த பார்லிமெண்ட் இருக்குது, அசம்பிளி இருக்குது. ஜுடிஷியரி நம்ம பார்க்குறோம், சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ எங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டில் அல்லது பிரசிடென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரசிடென்ட்டுடைய ஆர்டர், பை த ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட், பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் வரும். ஆன் ஐஜிஎஸ்னு முன்னாடிலாம் கேள்வி, ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்னு போட்டு போஸ்டெல்லாம் வரும். அதை மாதிரி வந்து ஒரு ஜிஓ வந்துச்சுன்னா அது கவர்னருடைய உத்தரவின் பேரில் தான் வரும். நேஷனலில் வேணால் பிரசிடென்ட் உத்தரவின் பேர் தான். ஸோ த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கிறதே பிரசிடென்ட்டுன்னு தான். 3 பில்லர், ஜனநாயகத்தின் 3 தூண்கள் இதை தான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து 4வது தூண் சொல்லி நம்ம மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 3 தான். அப்போ 3மே ஒன்று. நம்ம வந்து ஜனாதிபதியை தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார், சரிங்களா? பிரதமருக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதே பிரதமர் உள்ளிட்ட ஆட்கள் தான். அவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைமை நீதிபதியை பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது ஜனாதிபதி தான். இப்படி வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து வச்சு தான் இந்த ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அம்பேத்கர் உள்ளிட்ட பெரிய சபை வந்து நிறைய விவாதித்து பேசி வச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது கணக்கு. ஆர்டிகிள் 142 என்ன சொல்லுது? எந்த ஒரு இடத்துல சட்டத்தின் தெளிவு கிடைக்கலையோ அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை இயற்றலாம்னு எங்கேயுமே சொல்லலை, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கங்கன்னு. நான் வந்து என்னுடைய வீட்டு சாவியவே நான் உங்கள்கிட்ட கொடுத்தது நான் தான், என் வீடு தான், சாவி தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இனிமேல் இதனுடைய வீடு என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சாவி உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன், அந்த ரைட்ஸை கொடுத்தது நான் தான், அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுடைய வீடு சொல்கிற உரிமை இருக்காங்கிறது ரொம்ப எளிமையான கேள்வி. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க? கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அவங்க தான் வந்து இந்த அரசமைப்புடைய கஸ்டோடியன், பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க வந்து அதை சரி பண்ணணும். ஆனால் இவங்க வந்து ஒரு சட்டத்தை இயற்றுதுங்கிறது ஒரு ஓவர் ரீச். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றங்களாலையும் ஒருத்தரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட முடியாது. அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சினிமாவில் பார்த்துருப்போம்ல, அந்த அரெஸ்ட் ஹிம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்ல முடியும், ஒரு கலெக்டர் சொல்ல முடியாது, ஒரு கோர்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜு சொல்ல முடியாது, சரிங்களா? ஒரு பட்டா உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஒரு பட்டா கிடைக்கல, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போகிறீங்க, 7 தடவை அப்பீல் போகிறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கோர்ட்டுக்கு போவீங்க, சார் இந்த பாருங்கள் சார், எனக்கு பட்டா கொடுக்கல, இது ஏன் இடம் சார், நியாயமாக இருக்கும். அவர் வந்து பட்டா கொடுங்கன்னு ஆர்டர் போட மாட்டார். நீங்கள் தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சு எந்த அவர்கள் இந்த பட்டா வழங்கும் அதிகாரி தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் ஆர்டர் போடுவாங்க. யூ ஹேவ் டு ரீகன்சிடர் த டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொடுக்க மாட்டேங்கிறது டிசிஷன், புரியுங்களா? அப்போ வந்து அதை ரீகன்சிடர் பண்ண, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குடு அப்படிங்கிறது இன்டெரக்ட். அப்போ சரி, இவ்வளோ தெளிவாக இருக்குது, ஏன் கொடுத்துடலாம்ல நீங்களே? அப்போ பட்டா இஷ்யூங்க தட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருடைய வேலை என்ன? அப்போ எப்பா நீ தப்பாக முடிவெடுத்துருக்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது, சரியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த பட்டா வழங்கும் அதிகாரத்தில் தான் இருக்குது. அதுபோல் இந்த நீதிபதி ஒரு இடத்துக்கு இருந்து நகர்ந்து ஜனாதிபதி இடத்துக்கும் ஆளுநர் இடத்துக்கும் நகரும்னு சொன்னால் அது கட்டாயமாக இந்த 3 தூண்களில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். துரதிர்ஷ்டம் என்ன, சிம்பிளாக முடிச்சிடறேன். துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% அரசியல்வாதிகள் சரியில்லாதவர்கள் அப்படிங்கிறனால அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நமக்கு எதுக்குடா பம்பு, நமக்கு ஏதாவது பஞ்சாயத்து வரும், நம்மளோட இந்த கேஸில் நம்ம வந்து சண்டை போட்டுடலாம், ஆனால் பின்னாடி 10 கேஸ் இருக்குது, நமக்கு வேறு நம்ம அமைச்சருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது அப்படின்னு போயிருப்பாங்க. அதனால் பேசாமல் இருக்காங்க. அது வந்து இதனால் நடந்தது. 142 பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய இப்போ ஆளுநர் வந்து இது மாதிரி தாமதம் பண்ண சரியாக தப்பாங்கல்ல. ஜுடிஷியரில் 2 வியூ இருக்குது. நான் நிறைய சிட்டிங் நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள், ரியல் சீனியர் கவுன்சில்ஸ் நிறைய பேர்ட்ட பேசுன போது அதில் 2 ஒப்பீனியன் இருக்குது, கிளியர். அப்போ அதில் ஒரு ஒப்பீனியனை சுப்ரீம் கோர்ட் எடுக்குன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் 142 யூஸ் பண்ணி 10 மசோதாக்கள் சட்டம் ஆகிறது ஃப்ரம் த டேட் ஆஃப் அவங்களை அனுப்புனதுலேருந்து அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறான்னு நான் கேட்டு ஒருத்தர் கூட அப்படி அதிகாரம் இருக்குன்னு சொல்ல.
2 ஒப்பீனியன் சொன்னவங்க கூட, கவர்னர் வந்து தாமதப்படுத்தின தப்புங்க அப்படின்னு சொன்னவங்க கூட 142 யூஸ் பண்றதுக்கு ரைட் இருக்கா அப்படிங்கிறதுல வந்து எல்லாரும் முரண்படுறாங்க. 142 குழப்பம் இருந்தா தெளிவுபடுத்துறதுக்கு. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படல, சட்டத்துல இல்ல, அப்போ ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப நீதிமன்றம் சொல்லுது. ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கல்ல, சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் லெஜிஸ்லேச்சருடைய எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ். இல்ல இப்போ திரு கபில் சிபல் பேசும்போது துணை குடியரசுத் தலைவர் பேசியிருந்ததே அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்றது உட்பட இப்போ இதுக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்ற விதத்துல தானே சார் அவருடைய முன்னாள் காங்கிரஸ்காரர் அண்ணன் கபில் சிபல் உட்பட யாருக்குமே வந்து நீதிமன்றம் பத்தி பேசுறதுக்கான ஒரு தார்மீகம் இருக்குதா அப்படின்னு நான் வியக்கிறேன். ஏன்னா நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுங்கிறத தலைகீழா மாத்தினவங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுலேருந்து 4வது நீதிபதிக்கு முதல் நீதிபதியாக போட்டதுலேருந்து புரோட்டோக்காலை கம்ப்ளீட்டாக மீறி 100 முறைக்கு மேலே கான்ஸ்டியூஷனை திருத்தி, எமர்ஜென்சி காலத்தில் பிரியாம்பிளையே திருத்தி, கான்ஸ்டியூஷனை துச்சமாக மதித்து செயல்பட்டவங்க. பிரியாம்பிளில் இல்லாததை, அம்பேத்கர் சிந்திக்காத, நேருவும் பட்டேலும் சிந்திக்காததை இவங்க கொண்டு வந்து வச்சு நான் பண்ணுறேன் சொல்லி இந்திரா காந்தி காலத்தை பண்ணிட்டு இவங்க வந்து அரசமைப்பு பற்றியும் நீதிபதிகள் பற்றியும் நீதிமன்றம் பற்றியும் பேசுறது வந்து ஒரு வியப்பு. அதுதான் வியப்பும் ஆச்சரியம் அளிக்கிறதே தவிர ஜெகதீப் தங்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ரொம்ப சரியா பேசுறார். நாங்க வந்து ஒன்று ஏதாவது தலையிடுறோமா, அப்ப நாங்க வந்து ஒரு சட்டம் ஏதாவது சொல்லுவோம். சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது, சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, சட்டம் சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அதிகாரம் ஜுடிஷியரி இருக்குது. அப்ப மூணுமே சட்டம் தொடர்பானதான். லெஜிஸ்லேச்சர் இயற்றும், எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்தும். எங்கேயாவது தப்பு நடக்குதான்னு இவங்க பார்ப்பாங்க. தப்பு நடக்குதுன்னா தப்பு நடக்குன்னு சுட்டி காட்டுற அதிகாரம் இருக்குது நீதிமன்றத்தில், மாற்று கருத்து இல்லை. அதைதான் செஞ்சிருக்காங்கன்றதுதானே சார். அதைத்தான் நான் சொல்ல வரேங்க. உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், இன்னொரு உதாரணம் நான் ட்ரை பண்றேன். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா தம்பி அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இது சரி தம்பின்னு நான் கரெக்ட் பண்றது வேற, எந்திரிங்கப்பா நான் தான் ஆங்கர்னு உட்கார்றது வேற. இவ்வளவுதான் உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க தப்பு பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீதிமன்றங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ தப்பு பண்ணாலும் சொல்ல, நிறைய விஷயங்களை வந்து இவங்க நீதிமன்றம் டீல் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் த ரைட். புரியுங்களா? NJACன்னு ஒன்று இருக்குங்க, நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டாங்க. இதே நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் தான் 2 பாராளுமன்றத்திலையும் ஏகமனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா? அப்போ அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வரணும்னா வேண்டாம் சொல்லாங்களா? ஆனால் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக இருக்குதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்குது. அதனால இதுதான் சட்டம் சொல்றதுக்கான அதிகாரம் இல்லை. உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க பண்ணது தப்புன்னு அவங்க 100% சொல்லலாம். அதுல செகண்ட் தாட் நான் சொன்னேன், ஆளுநருடைய செய்கை தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல முரண்பட்ட பார்வை பார்த்தேன். முரண்பட்ட பார்வைன்னு என்ன? பாதி பேர் ஆமா நீதிமன்றம் சொன்ன சரி, ஆளுநர் செஞ்ச தப்புன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நான் பேசின ஒருத்தர் கூட இந்த இடத்துல 142 இன்வோக் பண்ணது வந்து சரியா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு. துணை குடியரசுத் தலைவரினுடைய இந்த பேச்சுக்கு பிறகு நிறைய டிபேட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பாக்குறோம் சார். யாருக்கு அதிகாரம் உண்டு? உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டா இல்ல குடியரசுத் தலைவருக்கு உண்டான்றதுல யாருக்கு அதிகபட்சம் அப்படின்றது அப்படி ஒரு கிடையாதுங்கிறதா பாயிண்ட். யார் பெரியவருங்கிறதே கிடையாது. உங்களுக்கு நான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஜனாதிபதி தான் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப என்ன ஆயிராரு? இவர் பெரிய ஆளாயிரம். உங்களை அவர் அப்பாயின்ட் பண்றாரு, அவர் பெரிய ஆளாயிராருல. அவருடைய பிரசிடென்சியல் ஆர்டர்ல தான் வந்து அப்பாயிண்ட் ஆகிறார். புரியுங்களா? ஜனாதிபதி எங்க யார் ஒரு தலைமை நீதிபதி எப்படி அப்பாயிண்ட் ஆவாரு? பிரசிடென்ட் தான் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அப்ப அப்பாயிண்டிங் அதிகாரி தானே பெரிய ஆளு. சரிங்களா? அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? தலைமை நீதிபதி தான். சரி, இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இது தலைமை நீதிபதியா யார் வரணுங்கிறது ஏன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க? நாங்களே முடிவு. நீதிமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. இப்ப நீதிமன்றம் ஜனாதிபதி விஷயத்தை தலையிடலாமா இல்லையாங்கிறதான விவாதம். அதான விவாதம். நீதிமன்றம் அவங்களே தலைமை நீதியா வச்சுக்கலாம்ல. அவங்க ஏன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க? சரி, அப்ப அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? அவங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் யார் கொடுப்பா? அப்ப அரசாங்கத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அது அவங்கள நீதிபதிகளை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது. நீதிபதி இண்டிபெண்டா இயங்குறதுக்கான வசதி பண்ணி தருவது. சரிங்களா? லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. சட்டத்தை ஆடி கூடி வாச்சு 543 பேர் உட்கார்ந்து பேசி சண்டை போட்டு மண்டை உடைச்சு. இப்ப நம்ம இதுல என்ன பார்த்தோம்? வக்ஃபுல என்ன பார்த்தோம்? சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்ப OIC வந்து பேசினாரா இல்லையா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திமுக MP காங்கிரஸ் பேசினா அப்படி நடந்துச்சா நீதிமன்றத்துல? அப்ப அவர்கள் வந்து முடிச்சிட்டாங்கன்னு என்ன கணக்கு? அப்ப அவர்களுக்கு வந்து ஆளுநர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனா இதுதான் செய்யணும்னு சொல்றதுக்கான உரிமை இல்லை. அப்ப யார் பெரிய ஆளுங்கிற கேள்விக்கு 2 பேருமே, இன்னும் சொல்ல போனா 3 பேருமே, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் 3க்குமே அதிகாரம் இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கலெக்டருக்கான உத்தரவை நீங்க SP போட முடியாதுங்க. ஒரு கலெக்டருக்கான உத்தரவை நீதிமன்றம் போட முடியாதுங்க. ஒரு நீதிமன்றத்துக்கான உத்தரவை கலெக்டர் போட முடியாது.